நேபியர் பிரிட்ஜ் மெரினா பீச்சுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாலம். இந்த பாலத்தை பல திரைப்படங்களில் நம்ம பார்த்துருப்போம். சென்னையில் இருக்கக்கூடியவங்க ஒரு முறையாவது இந்த பாலத்தில் கடந்திருப்பாங்க. சில நபர்கள் ஃபோட்டோ எடுத்து தன்னுடைய ஃபேஸ்புக்கில் பதிவிட்டிருப்பாங்க. அதே மாதிரி ரீல்ஸ் எடுத்து இன்ஸ்டாவில் கூட போஸ்ட் போட்டிருப்பாங்க. இந்த பாலத்தை யார் கட்டுனா, எப்போது கட்டப்பட்டது, ஏன் கட்டப்பட்டது அப்படிங்கக்கூடிய ஒரு வரலாற்று தகவலை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அன்றைய ஆங்கிலேயர்களால் சென்னையில் 29 பாலங்கள் கட்டப்பட்டது. ஆனால் பெரும் சவாலாக கட்டப்பட்ட ஒரு பாலம் தான் நேபியர் பிரிட்ஜ். சென்னையில் இருக்கக்கூடிய தலைமைச் செயலகத்தையும் சாந்தோமையும் இணைப்பதற்காக கட்டப்பட்ட ஒரு பாலம் தான் இந்த பாலம். 150 ஆண்டுகள் வயதாகக்கூடிய இந்த பாலம் அன்றைய மெட்ராஸ் வாசிகள் இந்த கூவம் நதியை கடந்து சாந்தோமுக்கும் மற்ற பகுதிகளுக்கும் செல்வதும், மற்ற பகுதியில் இருந்து தலைமைச் செயலகம் அதாவது அன்றைய கருப்பர் நகரத்தையும் வரக்கூடியவர்களாக இருந்தார்கள். இவர்கள் கூவம் நதியை கடந்துதான் வர வேண்டும். அப்போதைய கூவம் நதி ஆழங்கள் கம்மியாக இருந்ததால் மக்கள் அதை கடந்து சென்றார்கள். இருந்தாலும் அவ்வப்போது சில உயிர்ப்பலிகள் ஏற்பட்டதால் அன்றைய சென்னை மாநகரில் ஆளுநராக இருந்த நேப்பியர் என்பவரால் கட்டப்பட்ட ஒரு பாலம் தான் இந்த பாலம். இன்னைக்கு இருக்கிறது மாதிரி இந்த 6 வளைவுகள் கொண்டு கட்டப்பட்டது அல்ல. அன்னைக்கு இரும்புகளால் முதலாக கட்டப்பட்டது. ஆனால் கடல் நீர் உப்புக்கள் அந்த பாலத்தை அரிக்க துவங்கியது. மனிதர்களுக்கு பெரும் ஆபத்தாக அமைந்தது. 1909ஆம் ஆண்டு பாலம் 3.75 லட்சம் செலவில் மீண்டும் புதிதாக கட்டப்பட்டது. முழுவதும் இரும்புகளால் கட்டப்பட்ட இந்த பாலத்தை அவ்வப்போது இடிகள் தாக்க துவங்கின. இதனால் நாட்டின் முதலாக பாலத்தில் இடிதாங்கி பொருத்தப்பட்டது. 20 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கடல் உப்பு தண்ணீர் இதனை அரிக்க துவங்கியது. மெட்ராஸ் நகரம் விரிவடைய துவங்கியதால் மக்களின் நடமாட்டமும் அதிகமானது. அதனால் இந்த பாலத்தை மீண்டும் இடித்துவிட்டு புது பாலம் கட்டுவதற்கு 1931ஆம் ஆண்டு அன்றைய நகர சபை யோசித்தது. இனியும் இரும்புகளால் கட்டப்பட்டால் இதே போன்று ஆபத்தான சூழல் ஏற்படும் என்பதற்காக கான்கிரீட் கட்டிடமாக அமைத்து அதன் மேல் தூண்களை எழுப்பி அதற்கு மேலாக இந்த பாலத்தை அமைக்கலாம் என்ற யோசனையோடு துவங்கப்பட்டது. 489 அடி நீளமும் 56 அடி அகலமும் கொண்ட இந்த பாலம் 240 டன் எஃகு மற்றும் 500 டன் சிமெண்டை விழுங்கியது. இந்தியாவின் முதல் அழுத்தம் கொடுக்கப்பட்ட கான்கிரீட் பாலம் இது. சென்னையின் மிக முக்கிய அடையாளமாக திகழும் இந்த நேப்பியர் பிரிட்ஜ் 1868ஆம் ஆண்டு அன்றைய கவர்னராக இருந்த நேப்பியர் என்பவரால் துவங்கப்பட்டு இன்றும் சென்னையின் அடையாளமாக கம்பீரமாக திகழ்கிறது.